முருகனோட மயில். முருகனோட மயிலை பற்றி நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான். இன்னும் தெரியாதது நிறைய இருக்குது. முருகனோட மயில் அழகாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த தோகையெல்லாம் கண்ணு பத்தவே பத்தாது அந்த அழகை ரசிக்கிறதுக்கு. ரொம்ப மெப்பமாக இருக்கும் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இது எல்லாமே உண்மைதான். மிக மிக அழகானது தான் இந்த மயில். முருகருக்கு 3 மயில் இருக்குன்றாங்க. 3 மயிலும் முருகர் சூரசம்ஹாரம் பண்ணி அந்த அசுரனை மயிலாக்கி தன்னோடு வச்சுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க. இந்த மயில் என்ன பண்ணோம் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு முருகனை எதிர்த்து முருகன்கிட்ட சரணாகதின்னு அடைஞ்சி இப்போ முருகனுடைய வாகனமாக இருக்குது. மயில் வாகனன் அவர். முருகனோட வாகனமாக இருக்கும்போது அந்த மயில் நமக்கு என்ன பண்ணும்? வேலும் மயிலும் துணைன்னு சொல்கிறாங்க. மயில் நமக்கு துணையாக இருக்குமா? ஆமாங்க, நிச்சயமாக மயில் நமக்கு துணையாக இருக்கும். ஒரு அசுரனாக இருந்து மயில் நல்ல மயிலாக மாறி முருகன்கிட்ட சரணாகதின்னு அடைஞ்சிருக்கு. அப்போது அசுரர்களுக்கெல்லாம் அசுரர், ஒரு மிகப்பெரிய அசுரர் அவர் அந்த மயில். அப்போ கெட்டதை அழிக்கக்கூடியவர், ரொம்ப வீரமானவர் மயில். கெட்டது எல்லாமே அழிச்சிடும். கெட்டவங்களுக்கு மிகப்பெரிய அசுரராக அவர் இருப்பார் மயில். நல்லவங்களுக்கு நல்லது பண்ணும். முருகனுடைய மயில் இல்லையா? அதனால தான் மயில் வாகனன் அந்த மயிலை எப்போவுமே கூட வச்சிட்ருக்கார். முருகரோட சேர்ந்தனால அவர் தூய்மையான அன்பாகவும் நல்லவங்களுக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கார் அந்த மயில். மயிலை பற்றி நிறைய சிறப்பான கதைகள் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ அற்புதமானது இந்த மயில். அதுக்கு தான் வேலும் மயிலும் துணைன்னு சொல்கிறாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.